வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. நாம எப்படி வணங்குறோமோ அதே போல நமது தெய்வங்களும் நம்மளுடைய குண நலன்களுக்கு தகுந்த மாதிரி அருள் ஆசி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய தெய்வங்கள் சாந்த சொரூபமா இருக்கக்கூடிய அம்மன்கள். நம்ம அப்பன் சிவபெருமான் அன்பே சிவமா இருக்கார் இல்லையா, அன்புதானே எல்லாம் சொல்றாரு இல்லையா. அப்படிப்பட்ட எத்தனையோ சுப்பிரமணியிலிருந்து நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகர்லிருந்து இன்னும் இருக்கக்கூடிய கண்ணன்ல இருந்து அத்தனை பேரும் நமக்கு சாந்த சொரூபியா நமக்கு நல்ல அருளை வழங்குகிறாங்க. ஆனா அதே சமயம் அசுர குணம் உள்ளவங்களுக்கு, துர்குணம் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்காங்க? உக்ர தெய்வங்களா இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. உக்ர தெய்வங்களா இருந்து அவர்களுடைய குணத்தை தான் முதலில் மாற்ற பார்ப்பாங்க. அப்படி அவர்கள் திருந்தலைன்னா தான் அவர்களை சம்ஹாரம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட தெய்வங்களை தான் நாம வணங்கிக்கிட்டு இருக்கோம், வழிபட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நாம எல்லோருமே ஒன்றுதான். அப்படிதான் ஒரு வைணவ குலத்தில் பிறந்து அவர்கள் நரசிம்மரையே வழிபட்டு வந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு நர்சி மேத்தா அப்படிங்கிற ஒருவருக்கு என்னப்பன் சிவபெருமான் நேரில் காட்சி தந்ததுடன் கண்ணனையும் சேர்த்து இருவரும் சேர்ந்து காட்சி கொடுத்திருக்காங்க, நேரிலேயே தரிசனம் கொடுத்திருக்காங்க. எப்படிப்பட்ட புண்ணியம் பெற்றவர் பார்த்தீங்களா. அவரு நமக்கு எல்லோருக்குமே தெரிந்தவர் தான். அப்படிப்பட்ட அந்த நமக்கு தெரிந்த நர்சி மேத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க முதன் முறையா ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகம் முழுக்க அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் உடல் நலம் நன்றி இருக்கவும், ஆரோக்கியம்ங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பலவிதமான கிருமிகள், வைரஸ்கள் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது போரினால் ஏற்பட்ட துன்பங்கள் ஓய்வதற்கு முன்னாடியே இந்த துன்பங்கள் ஆரம்பிச்சிருக்கு. இவை எல்லாவும் தவிர்த்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடத்துடன் எல்லோரும் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவுக்குள்ள நம்ம போய் அந்த நர்சி மேத்தா அப்படிங்கிறவர் யாருங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். குஜராத்ல ஜலாஜாங்கிற ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர் தான் பலராம் மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சரியான ஒரு வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர். நல்ல வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால எப்பவும் ஸ்ரீராமர், நரசிம்மர் இப்படி பெருமாளுடைய அவதாரங்களை, விஷ்ணுவின் அவதாரங்களையே வணங்கக்கூடிய பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் பலராம் மேத்தா. இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த பையனுக்கு பெயர் நரசிம்ம மேத்தா அப்படின்னு வச்சு வளர்த்தாரு. அந்த நரசிம்ம மேத்தா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அந்த நரசிம்மர் எப்படி இருப்பாரோ அதே போலவே ரொம்ப உக்ரமா இருந்துட்டு இருக்காரு. எல்லோரிடமும் பயங்கர கோபம், யாருடையுமே அட்ஜஸ்ட் பண்றது இல்லை இப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்கும்போது, யாரு நரசிம்ம மேத்தா பண்ணிட்டு இருக்கும்போது அவ அப்பாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. வருத்தமாகி ரொம்ப உடல் நோய்வாய்ப்பட்டு அவரும் சரி அவருடைய மனைவியும் சரி இறந்து போறாங்க. அதற்கப்புறம் அவருடைய தம்பி, அதாவது சித்தப்பாவோட மகன் வீட்டுல தான் இவரு வளர்ந்துகிட்டு இருக்காரு. நரசிம்ம மேத்தா வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய துர்குணம் அங்கேயும் மாறவே இல்லை. அவங்களுடைய அண்ணி, இப்படியே நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி உங்களை வளர்க்க முடியும், எப்படி நல்ல ஒரு மகனாக வளர்த்து வெளியில் நம்ம எல்லோருக்கும் நல்ல பெயர் வாங்குற மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. உங்களை இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை நான் வீட்டுல வச்சுக்க முடியாது,
உங்களை வெளியே தான் அனுப்பணும். ஏன்னா கஷ்டப்பட்டு நாங்க உழைத்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணும்போது நீங்க இவ்வளவு முரட்டுத்தனமா எல்லோரிடமும் வம்பு வழக்குன்னு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தா இருங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்லிட்டாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வீட்டுல ஒரு பையன் இப்படி இருக்கும்போது அவர்களால பொறுமையா இருக்க முடியும்? எத்தனை காலம் பொறுமையா இருக்க முடியும்? அதையும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரு தன்னுடைய அண்ணியே நம்மள ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் சொல்லுவது போலவே நம்ம அண்ணியும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணினாரு, அங்கிருந்து கிளம்பிட்டாரு. தன்னுடைய ஊர் தலாஜா அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்து, குஜராத் மாநிலத்துல இருந்து அவரு கிளம்பிட்டாரு. அப்படி தலாஜாவில இருந்து கிளம்பி அவரு கால் போன போக்குல போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கும்போது இவருங்க எப்பவுமே நரசிம்மரையே வழிபட்டவர் இல்லையா, அதனால அந்த நரசிம்ம பெயரையே உச்சரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப மயக்கம் வந்துருது. மயக்கம் கீழேயே விழுந்துட்டாரு பாருங்க. கீழே விழுந்த உடனே அதுக்கப்புறம் அவருக்கா விழிப்பு ஏற்பட்டு, ஏன்னா காடு தானே, அந்த காலத்துல எல்லாம் நிறைய ஊர்கள் இருக்காது இல்லையா, அப்ப அந்த இடத்துல ஒரு குளம் தென்படுது. அந்த குளத்துல இருந்து தண்ணீரை எடுத்து குடிச்சு தான் ஒரு தெளிவடைகிறாரு. தெளிஞ்சு உட்காரும்போது அங்க ஒரு சின்ன கோவில் இருக்கு. அந்த கோவில் உள்ள போய் பார்க்கும்போது அங்க என்னப்பன் சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமான் லிங்க சுரூபமா இருக்காரு. இவர் அவரை பார்த்த உடனேயே வணங்கினாரு. இருந்தாலும் தான் நீராடலையேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தது இல்லையா, அந்த குளத்திலே போய் நீராடிட்டு இவர் வைணவ குலத்துல இருந்ததுனால இவருக்கு சிவனுடைய மந்திரங்கள் அந்த அளவு தெரியல. இருந்தாலும் எப்பயோ சிறு பிள்ளையா இருக்கும்போது அத காதில் வாங்கின சில விஷயங்களை மட்டும் நீராடி விட்டு அந்த சிவலிங்கத்தின் முன்னாடி அமர்ந்து தன்னுடைய அந்த தெரிந்த சில மந்திரங்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கார் பாருங்க. என்னப்பன் சிவபெருமான் அன்பே உருவானவர்னு எப்போதும் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, அவருக்கு இப்படித்தான் பூஜை பண்ணணும், அப்படித்தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவரை நினைத்து வணங்கினாலே வழிபட்டாலே போதும் தானே. அப்படித்தான் இந்த நரசிம்ம மேத்தா அமர்ந்து அந்த சிவ நாமத்தை உருப்போட ஆரம்பித்தான். அந்த ஏதோ ஒரு மந்திரத்தை உருப்போட ஆரம்பித்தான். அதன் கூடவே சிவநாமத்தையும் சிவ நமசிவாய என்ற 5 எழுத்து அட்சரத்தையும் அவன் உச்சரிக்க ஆரம்பித்தான். எத்தனை நாட்கள் கடந்தன அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவு அவன் தவமாக அந்த சிறு கோவிலில் சிவலிங்கத்தின் முன் அமர்ந்து தவமாக செய்து கொண்டிருக்கிறான். மனம் உருக 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 அப்படி ஒரு தவம் செய்து கொண்டிருக்கான். அவனுக்கு நினைவே இல்லை. அந்த அளவு சிவபெருமான் மேலேயே ஐக்கியமாகிவிட்டான் இந்த நரசிம்ம மேத்தா. திடீர்னு அவனை யாரோ ஒருவர் பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க. தோள் மீது கை வைத்து எழுப்புறாங்க. எழுப்பின உடனே யார் இது அப்படின்னு அப்போதுதான் கண் திறந்து பின்னாடி பார்க்கிறான். ஏந்து வா அப்படின்னு சொல்றாரு அவர். இவர் பார்த்த உடனேயே அந்த நரசிம்ம மேத்தா அப்படியே ஆச்சரியப்பட்டு போறான். ஏன்னா அவன் தவம் செய்ய காலத்துல அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி எப்படி சிவபெருமான் தோன்றினாரோ அதே உருவத்துல இங்க இருக்காரு. இப்படி பார்த்த உடனே, அதாவது ஜடாமுடி, நல்ல புலித்தோல் ஆடை, நல்ல விபூதி, இதையெல்லாம் பார்த்த உடனேயே அவருக்கு இவர் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம மேத்தாவுக்கே தெரிஞ்சு போச்சு. உடனே சிவபெருமான் அவரை வெளியில கூட்டிட்டு வராரு. வெளியில கூட்டிட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, எதற்காக இப்படி ஒரு பயங்கரமான ஒரு மனிதனா இருந்த, எல்லோரிடமும் வம்பிழுக்கிற மாதிரி ஒரு மனிதனா இருந்த, இப்ப என்னையே பூஜிக்கக்கூடிய இப்படி ஒரு தவக்கோலம், அதுவும் ஒரு 10 நாள்ல உனக்கு எப்படி இப்படியெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்கும்போது தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அவன் அப்பனுக்கு தெரியாமலா இருக்கு, இருந்தாலும் தன்னுடைய வாயாலேயே அவன் சொல்லட்டுமேன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஒரு மனம் அவன் மேல, ஏற்கனவே அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை, மனம் அவன் மேல ரொம்ப அன்பை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, அவனை கூட்டிண்டு, யார இந்த நரசிம்ம மேத்தாவை கூப்பிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேல ஏறுறாரு. அவனையும் கை தூக்கி விட்டு ஏறி அமர வைத்தார். அமர 2 பேரும், இப்ப யாரு, என் அப்பன் சிவபெருமானும் அந்த நரசிம்ம மேத்தாவும்
2 பேருமே மரத்து மேல கிளையில உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது என்னப்பன் சிவபெருமான் சொல்றாரு, மேத்தா நேரா இங்க இருந்து அந்த வெட்ட வெளியை கவனி, என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு கேட்டாரு. அந்த சமயம் நடு இரவு, நல்ல பௌர்ணமி. பௌர்ணமி வெளிச்சம் அப்படியே அப்படி ஒரு குளிர்ச்சியா, கண்ணுக்கு குளிர்ச்சியா, அந்த காடே வனமே அவ்வளவு அழகா இருக்கு. அந்த இடத்துல நடுவுல ஒரு வெட்ட வெளி இருக்கு. அந்த வெட்ட வெளியை தான் நம்ம அப்பன் சிவபெருமான் பார்க்க சொல்றாரு. அங்க பார்க்கும்போது அப்படியே ஒரு புல்லாங்குழல் இசை மெலிசா அவனுடைய காதில் படுகிறது. யாரோ புல்லாங்குழல் இசைக்கிறார்கள், கூடவே யாரோ ஆடிக்கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லும்போது என்னப்பன் சிவபெருமான் நன்றாக பார் அப்படிங்கிறாங்க. அவன் திரும்பவும் கண்ணை சுருக்கிண்டு, ஏன்னா தூரத்துல இருக்கு இல்லையா, ஒத்து பார்க்கும்போது அங்க கண்ணனும் கோபியர்களும் நடனம் ஆடிக்கொண்டிருக்காங்க. ஜாலியா நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் அத்துணை கண்ணன்கள், அவர்கள் கூட ஒவ்வொருத்தர் கூடயும் கோபியர்கள் இருக்காங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த புல்லாங்குழல் இசையில் இந்த கண்ணனும் கோபியர்களும் நடனம் ஆடுவதை இவங்க மேலிருந்து பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு நம்ம நரசிம்ம மேத்தாக்கு. உடனே சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு, சுவாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், சொல்லு. இல்ல, கண்ணன்கிறவர் ஒருவர் தானே, கோபியர்கள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா அங்க பாருங்க ஒவ்வொரு கோபியரிடம் ஒவ்வொரு கண்ணன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நரசிம்ம மேத்தா கேட்கும்போது நம்ம அப்பன் சிவபெருமான் சொல்றாங்க, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி அந்த கோபியர்கள் கண்ணனுடன் தானும் நடனமாட வேண்டும், கண்ணனுடனேயே இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு அதை நினைச்சதுனால கண்ணன் ஒவ்வொருத்தர் கூடயுமே கண்ணனாகவே இருக்கிறான். எல்லோருமே ஒரே கண்ணன் தான், ஒருவனும் மாயன் இல்லை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ணன் அத்துணை பேருமே அதே கண்ணன் தான். ஆனால் கோபியர்கள் தான் வேறு வேறு. அவர்கள் தன்னோட அந்த கண்ணன் வந்து நடனமாட வேண்டும்னு வேண்டியதுனால கண்ணனே ஒவ்வொருவரிடம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம நரசிம்ம மேத்தாவுக்கு சிவபெருமான் சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நானும் அந்த கண்ணனுடைய காலடியை வணங்க வேண்டும்னு நம்ம நரசிம்ம மேத்தா சொன்ன உடனேயே கண்ணன் தானாகவே வந்து இந்த மரத்தடியில நின்றுட்டாரு. இதை பார்த்த உடனே நரசிம்ம மேத்தா கீழ் இறங்கி அவருடைய தாழ் பணிந்து வணங்கி கேட்கிறார், நான் என்ன தவம் செய்தேனோ தெரியல, என்னப்பன் சிவபெருமானையும் இங்கேயே பார்த்து விட்டேன், அடுத்தது கண்ணனையும் இங்கேயே பார்த்து, ஒரே இடத்தில் இப்படி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு வேற யாருக்கு கிடைக்கும், இந்த தரிசனங்கள் வேற யாருக்கு கிடைக்கும், நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என் அப்பா தாத்தா போன்றவர்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ அதனுடைய பலன்கள் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று மனம் உருகி வேண்டினான். நான் எப்பொழுதுமே கண்ணனுடைய இருக்க வேண்டும், அதற்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சிவபெருமான் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னாரு, கண்ணா நீங்க வந்து இவருக்கு என்ன கேட்கிறாரோ அந்த அருளை வழங்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்ட உடனே கண்ணபிரான் சொல்றாரு, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுடைய அருள் கிடைத்து நீங்கள் தரிசனம் கொடுத்ததே பெரிய விஷயம், அப்படிங்கும்போது என்னுடைய அருள் அவருக்கு கிடைக்காமலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவபெருமான் சொல்றாரு, வைணவத்துல இருக்கக்கூடிய அத்துணை இலக்கியங்களையும் இவரே, இலக்கணங்களையும் சரி இலக்கியங்களையும் சரி இவரே படைக்க வேண்டும், அந்த அருளை கண்ணபிரானாகிய நீ அவருக்கு கொடுத்து விடு அப்படின்னு என்னப்பன் சிவபெருமான் சொல்றாரு. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னதுனால வைணவத்துல ஒரு வைணவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலிருந்து அத்தனையுமே அவருடைய இலக்கியத்தில இலக்கண ரூபமா கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரு நமக்கு தெரிஞ்சவர் தான் நீங்க சொன்னீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அந்த நரசிம்ம மேத்தா தான் நர்சி மேத்தான்னு நாம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அழைக்கிறோம். யார் அவர் அப்படின்னா இந்திய திருநாட்டின் தந்தை. யாரு? மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகளுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்? வைஷ்ணவ ஜனதோ அப்படிங்கிற பாடல் இல்லையா? அந்த வைஷ்ணவ ஜனதோ பாடலை எழுதியவர்
இந்த நரசிம்ம மேத்தா என்று சொல்லக்கூடிய நர்சி மேத்தா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு இருவருமே சிவபெருமானும் கண்ணனும் நேரில் தரிசனம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை படிக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதுனால இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தான் இந்த பதிவுல போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவசியம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்லேயும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும் இல்லையா? நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு தோணும்போது இது எனக்குத்தான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். நானும் படித்ததிலும் வாசித்ததிலும் தெரிந்து கொண்டதை தான் நம்ம உங்களுடன் நானும் பகிர்ந்து கொள்றோம். அப்படிங்கும்போது நீங்க என்கரேஜ் பண்ணாதானே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால கமெண்ட்ஸ்ல என்ன செய்யணும், இல்லை இதுல இருக்கிறதுல என்ன செய்யக்கூடாதுங்கிற தகவல்கள் கூட நீங்க சொல்லலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் நாம பார்ப்போம். பாய்.